ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோபாயிண்ட் ஏஇபிஎஸ் ஐடி மற்றும் மொபைல் ரீசார்ஜ் ஐடி நம்மகிட்ட பெற்றவங்க இகேஒய்சி எப்படி சப்மிட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு கோபாயிண்ட்டுடைய வெப்சைட்டுக்கு போயிருங்க. கூகுள் குரோமில் கோபாயிண்ட் லாகின் போடுங்க. லாகின் போட்டோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூசர் நேமு அண்டு பாஸ்வேர்டு கேட்கும். இதில் யூசர் நேம்ங்கிறது உங்களுடைய ஃபோன் நம்பர் தான். பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்போங்க, அல்லது நீங்கள் பாஸ்வேர்டை ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம் புதுசாக. அதை போட்டு லாகின் பண்ணி வந்துடுங்க. லாகின் பண்ணோடனே மேலே பாருங்கள், மேல் ஐக்கானில் எஸ் சிம்பிள் போட்டிருக்கும் பாருங்கள், உங்களுடைய லோகோ. ஓகேங்களா? அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் அதாவது இதுமாரி ப்ரொஃபைலு இதுமாரி வரும். இதில் அப்லோட் ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அவ்வாறு கிளிக் பண்ணும்போது இகேஒய்சி நீங்கள் அதில் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, ஜிமெயில் ஐடி, சாஃப்ட் நேமு, இதெல்லாம் நீங்கள் நம்மகிட்ட ஐடி பண்ணும்போதே வந்துடும். அதை நாங்கள் ஃபில் பண்ணிடுவோங்க. அது எல்லாமே உங்களுக்கு இதிலே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும். நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் எண்ணு, ஆதார் எண்ணு, ஆதார் நேம் என்ன இருக்குது அதேமாரி டைப் பண்ணணும். அதேமாரி வங்கி நேம் தேர்ந்தெடுக்கணும், ஐஎஃப்எஸ் கோடு தேர்ந்தெடுக்கணும், வங்கி அக்கௌண்ட் நம்பர் போடணும். ப்ளஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ மந்த்து இன்கம் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் என்ன கேட்டகரியில் பிஸ்னஸ் பண்ணுற போகிறீங்க, சாஃபா, அதேமாரி வில்லேஜில் இருக்கிறீங்களா சிட்டியில் இருக்கிறீங்களா, அதுமாரி நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோடு, அதாவது இகேஒய்சி அப்லோடு நீங்கள் பண்ணுற மாரி வரும். லாஸ்ட்டாக கீழே பாருங்கள், நம்ம நேம் டைப் பண்ணிட்டாங்களா, அதுக்கும் கீழே பாருங்கள் இந்த அப்லோடு கேஒய்சின்னு இருக்குதுங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதுமாரி ஒரு பேஜ் வரும். இது உங்களுடைய ஆதார் ஃபோட்டோஸு, பேன் ஃபோட்டோஸு, ஒரு பாஸ்புக் ஃபோட்டோஸு, வங்கி பாஸ்புக் ஃபோட்டோஸு, இமேஜ், அதாவது சாஃப்ட் இமேஜ், கடை இருக்குதுன்னா கடையில் நிற்கிற மாரி ஒரு ஃபோட்டோஸ், உங்கள் ஃபேஸும் தெரியணும், கடை பேக்ரவுண்டும் தெரியணும், அதுமாரி ஒரு ஃபோட்டோஸ், இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோடுக்கு பார்த்திங்கன்னா மேலே இந்த பேன் ஆதார் பக்கமாக அப்லோடுங்க பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி லைவ் கேமரா ப்ளஸ் கேலரி வரும். இதில் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு 200 கேபிக்குள்ளாக தான் இருக்கணும். ஓகேங்களா? எம்பி கிடையாதுங்க, கேபி. அதுமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் கிளியர் ஆகுது அதெல்லாம் வெரிஃபை ஆகிடும். மீதி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒழுங்காக கிளியராக தெரியல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ரீ அப்லோடு நீங்கள் பண்ணுற மாரி வரும். அப்லோடுக்கும் அதேமாரி தான். உங்களுடைய கூகுள் குரோமில் போய் கோபாயிண்ட் அப்படிங்கக்கூடிய வெப்சைட் லாகின் டைப் பண்ணி அதை வரக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு போய் ப்ரொஃபைலில் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ப்ரொஃபைல் அப்லோட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே மறுபடியும் கீழே இகேஒய்சி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் காமிக்கும், இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி. மறுபடியும் அதில் பார்த்திங்கன்னா அதை அப்லோடு கிளிக் பண்ணி மறுபடியும் டாக்குமெண்ட் தேர்ந்தெடுத்து மறுபடியும் டாக்குமெண்ட் அப்லோடை போட்டுவிட்டு நீங்கள் இதுமாரி ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் இகேஒய்சி ரிஜெக்ட் ரீஅப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 200 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இகேஒய்சி ரிஜெக்ட் அப்ளைன்னு இருக்கும். அதை வந்துட்டிங்கன்னா எல்லாமே வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? இதுமாரி ஃபஸ்ட்டு நாட் வெரிஃபைன்னு இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளார உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அதன் பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா சர்வீஸ் நீங்கள் பண்ணி தர முடியும். அதில் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ஓன் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் எத்தனை இருந்தாலும் நீங்கள் என்ன வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் உங்கள் பேங்க்கு மாற்றிக்க முடியும்.